கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டம் மேலும் வலுவடைந்து வருகிறது. கல்லூரி மாணவ மாணவிகளும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள கூடங்குளம் அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மீனவர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இடிந்த கரையில் கடந்த 11ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு வார காலமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி கல்லூரி மாணவர்களும் ஆதரவளித்து வருகின்றனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு இருப்பதாகவும் உண்ணாவிரதத்தை கைவிடும்படியும் முதல்வர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்த பிறகும் போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. நாகர்கோவில் புனித சிலுவை கல்லூரி மாணவிகள் அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலமாக சென்று மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாணவிகள் அணு உலை அமைவதற்கு எதிராக ஆவேசமாக கோஷங்களை எழுப்பினர். அணுமின் நிலையம் வேண்டாம் நாங்க சொல்றோம். அது ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்கு இனிமே தொடர்ந்துனா அங்க ஏற்கனவே 20,000 பேர் வந்து இருக்காங்க. 126 மேல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னும் தொடரலன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், எங்களுக்கும் பாதிக்கப்பட்டனால இன்னும் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கூட வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால இது ஒரேடியா மூடிட்டுனா பிரச்சனை இல்லை நாங்க பாக்குறோம். 127 பேர் 6 நாள் உண்ணாவிரதத்துல இருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்காங்க. அவங்களோட உடலுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க? ஒரு பதிலும் கிடையாது. யாரு வந்து பாக்குற கிடையாது. பார்க்க வர்றவங்கள எங்க ஊர்ல வர்றதுக்கு பயப்படுறாங்க. நாங்க வர மாட்டோம், நீங்க அங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா பேசுறாங்க. அதனால வந்து நாங்க எங்களுக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அனல் மின் நிலையத்தை மூடணும். அத 127 பேருக்கு இவங்க வந்து பதில் சொல்லணும். அவங்க சொல்ற வரைக்கும் எங்க போராட்டம் தொடரும். இதைத் தொடர்ந்து மாணவிகளை போலீசார் கலைந்து போகச் செய்ததோடு அவர்களில் 4 பேரை மாவட்ட கலெக்டரிடம் பேச்சு நடத்த அழைத்துச் சென்றனர். மேலும் கூடங்குளம் தொடர்பான போராட்டங்களுக்கு போலீசார் அனுமதி வழங்க மறுப்பதாகவும் அப்பகுதியில் புகார் எழுந்துள்ளது.